அடுத்தபடியாக திரு மாவை சேனாதிராஜா அவர்களுடைய நினைவுகளையும் அஞ்சலியையும் தெரிவிப்பதற்காக STS தொலைக்காட்சியின் நிறுவனராக இருக்கின்ற மேடை பேச்சாளராகவும் அறிவிப்பாளராகவும் இருக்கின்ற திரு STS தேவராஜா ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். தமிழின் ஆளுமையும் தமிழரின் அரசியல் பலமுமாக இருந்த அமரர் மாவை சேனாதிராஜா அவர்கள் தமிழினம் இன்னும் தலைகுனிந்து போவதற்கு காரணம் யாது என்று அறிந்தால் ஒற்றுமை இன்மை என்பது அனைவருக்கும் புரிந்தது. அந்த வகையிலே உண்மையில் பல விதமான சர்ச்சைகள் அமரர் மாவை சேனாதிராஜா ஐயா அவர்களின் மேல் வந்திருந்தாலும் பலர் கூறிய ஆதங்கங்களின் நிமித்தம் உண்மையான விடயமும் கூட அனைவரையும் இணைத்து ஒரு நல்ல முடிவு, ஒரு நல்ல விடிவை காண வேண்டும் என்று நினைத்த ஒருவராக அவர் தனது இறுதி காலம் வரை பயணித்திருப்பதை அனைவரும் அறிந்தது. பலர் கூறுவார்கள், போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும், ஆனால் செய்வதை வடிவாய் செய்வோம் என்ற ஒரு நிலையிலே அவர் தன்னுடைய தான் பணியாற்ற வேண்டிய பக்கங்களை நினைத்து பலரையும் இணைத்து செல்ல வேண்டும் இந்த தமிழரசு கட்சியை என்ற ஒரு நோக்கிலே பயணித்த ஒரு மனிதர், பண்புகள் மிக்க ஒரு பண்பாளர், புன்னகையோடு இனிமையாக மற்றவர்களை தரிசித்து பேசக்கூடிய ஒரு தலைவனாக தன் காலத்தில் தான் என்ன செய்ய வேண்டும் தமிழர்களுக்கு என்ற ஒரு நோக்கிலே தன்னை தமிழர்களுக்காக நிலைநிறுத்தி தமிழ் தேசியம் வரை சென்று தலைவனால் பாராட்டப்பட்ட ஓர் தலைவனாக விழுந்து நின்று இந்த அரங்குகளை அதிர வைத்த ஓர் பேச்சாளர். அந்த பேச்சாளரின் மௌனிப்பு தமிழர்களுக்கு மிக ஒரு இழப்பு. இந்த இழப்பை ஈடு செய்வதற்கு யாரும் இருப்பார்களா என்றால் இல்லை. பலர் இங்கே கருத்துரைத்தது போல் அரசியல் ஒரு நாடக மேடை ஆகிவிட்டது. எமது இனம் ஏன் அழிக்கப்பட்டது, அந்த இனத்தின் அழிவுக்கு பின் 2009 பின் நாங்கள் என்னத்தை முன்னெடுத்தோம், எமது மக்களுக்கு இந்த அரசியல்வாதிகளால் என்ன கிடைத்தது என்பதையெல்லாம் எதிர்பார்ப்போமாக இருந்தால் இல்லை. இறுதி வரை தன் பயணத்தில் ஒற்றுமை என்ற ஒரு நோக்கோடு தன்னை நிலைநிறுத்தி சென்ற ஓர் தலைவனாக அண்ணன் மாவை சேனாதிராஜா அவர்களின் இந்த அஞ்சலியோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். அவருடைய நினைவுகளை சுமந்தவர்களாக தமிழர்கள் நாங்கள் வாழ வேண்டும். அது புலமாக இருக்கலாம், நிலமாக இருக்கலாம், எங்கு இருந்தாலும் தமிழர்களாக நாங்கள் அவரை நிலைநிறுத்தி மனதில் வைத்திருக்க வேண்டும். அவருடைய வரலாறு போற்றப்பட வேண்டும். அவருடைய வரலாறு இங்கே அது ஒரு பதிவாக்குவதற்கு அவருடைய சகோதரன் மாவை தங்கராஜா அவர்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார். மிக விரைவிலே அதற்கான பதிவுகள் வர இருக்கின்றது. வரலாறுகள் மறைக்கப்பட்டதால் தமிழன் இன்று வரலாறு இல்லாதவனாக, வன்னி வரை புத்தர் வந்து யாழ் வரை புத்தர் வந்து இருக்கின்ற இந்த நிலையை நாங்கள் காண்கின்றோம். இல்லாத இடமெல்லாம் புதிய புதிய விடயங்கள் அமர்கின்றது. தமிழர்கள் நாங்கள் ஒடுங்கி செல்கின்றோம். அதை தட்டி கேட்ட தலைவன் உறங்கி சென்று விட்டார். உண்மையில் இந்த வரலாறுகள் பேசப்பட வேண்டும். அதற்கான களங்கள், அதற்கான இடங்கள் உண்மையிலே பலர் முன்னெடுக்க வேண்டும். இது போன்ற அனுபவம் உள்ளவர்கள் ஊடகங்கள் வழியாக நிச்சயமாக பேச வேண்டும். அவருடைய வரலாறை பேசி முன்வைக்க வேண்டும். இதை இளையோருக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தில் மாவை தங்கராஜா அண்ணன் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் மாவை அண்ணன் குடும்பத்தினர் சகோதரர்கள் அனைவருக்கும் இரங்கலை தெரிவித்துக் கொண்டு நினைவுகளை நெஞ்சில் நிறுத்தி நாங்கள் தமிழர்கள் இணைந்து நிற்போம். நன்றி. 17க்கு மேற்பட்ட சங்கங்கள், குழுக்கள் இணைந்து முன்னெடுப்பவர்கள் STS தமிழ் டிவி, தமிழ் MTV, ETF வானொலி, V ஸ்டார் TT பாக்ஸ், வானம், ஜெர்மன் தமிழ் எழுத்தாளர் சங்கம், மண் சஞ்சிகை, அகரம் சஞ்சிகை,
உலகத் தமிழ் பண்பாட்டு மையம், ஜெர்மன் தமிழ் கல்வி சேவை ஐரோப்பா, உலகத் தமிழ் பண்பாட்டு இயக்கம், தமிழர் கலையகம் டிகேடி, தமிழிஷ குல்ச்சுவர் ஃப்ரைன் டாட்முண்ட், வள்ளுவர் தமிழ் பாடசாலை டாட்முண்ட் ஜெர்மனி, பன்னாகம் இணையதளம் தமிழர் அரங்கம், பன்னாட்டு தமிழ் எழுத்தாளர் ஒன்றியம். இந்த இடத்தில் ஒரு மரத்தை போல், ஔவையார் சொன்னதை போன்ற ஒரு மரத்தை போல் கற்றவர்கள் முன்னிலையில் அந்த அறிவு இல்லாதவன் மரம் போல் நிற்பதை போல் அரசியலில் எனக்கு பெரிய அனுபவம் கிடையாது. இருந்தாலும் மாவை சேனாதிபதி ராஜா ஐயா அவர்களையும் என்னையும் ஒரு இடத்தில் ஒன்றித்து பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. 14 வயதில் அவர் எவ்வாறு தமிழர்களுக்கு அநீதி ஏற்படும் பொழுது கொந்தளித்தாரோ, 16 வயதில் எவ்வாறு அந்த ரத்தங்களை துடைத்தாரோ, அதற்கான படிகளை எடுத்து வைத்தாரோ, அதே போன்று 96ஆம் ஆண்டு நான் அகதியாக வந்த பள்ளிக்கூடத்தில் நான் படித்து, அந்த பள்ளிக்கூடத்தில் 2009 எனது உறவுகள் அகதியாக வரும் பொழுது அவரின் மனநிலை எவ்வாறு இருந்ததோ அதே மனநிலையில் நானும் இருந்தேன் என்று அவரோடு ஒன்றித்து பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அவரோடு பயணித்த நண்பர், அவருடைய உடலில் எத்தனை சப்பாத்து அடையாளங்கள், அதாவது சிங்களவர்களுடைய கால் எழுத்துக்கள் அவருடைய உடலில் எத்தனை இருந்ததோ அதே போன்று இவருடைய உடலிலும் பன்மடங்கு இருந்திருக்கும். 7 வருடம் சிறையில் இருந்தவர். அவ்வாறு கால்கள் அடையாளங்களால் உடலில் பதிந்த இவர்களுடைய கையெழுத்து எம் தலையெழுத்தை மாற்றுவதற்கான ஒரு கனவாக இருந்தது. அது எவ்வாறு கனவாகவே போய்விடுமா என்பதை அடுத்தபடியாக இந்த மேடைக்கு வந்து தன் சகோதரனை பற்றி இதயங்களில் இருக்கின்ற தன் வார்த்தைகளை கொட்டுவதற்காக மாவை தங்கராஜா ஐயா அவர்களை இந்த மேடைக்கு அழைக்கின்றேன். நண்பர்கள், எழுத்தாளர்கள், சிவில் அமைப்புகள் போன்ற பலரது பங்கேற்போடு இந்த அண்ணாவின் அஞ்சலியை நடத்தி கொண்டிருப்பது மகிழ்ச்சி. முதல் அவர்கள் எல்லோருக்கும் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும். அண்ணாவின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி சுருக்கமாக சொல்ல வேண்டிய நிலைமையில் உள்ளேன். அண்ணாவின் வரலாறு என்பது அவர் சிறுவயதிலே படிக்கிற காலங்களில் இருந்தே அவர் ஒரு நல்ல கல்வியிலே ஒரு திறமைசாலியாகவும் ஒரு நல்ல பேச்சாளனாகவும் இருந்திருக்கிறார் என்பது, அதன் வளர்ச்சிதான் தந்தை செல்வாவோடு இணைக்கப்பட்டது. அதற்குரிய சான்றிதழ்களை பல இதுகளிலே அறிந்திருப்பீர்கள். அறியாமல் இருந்தால் நாங்கள் அவருடைய பயோகிராஃபி ஒன்று செய்து கொண்டிருக்கின்றோம். டாக்டர் பஞ்ச ராமலிங்கம் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் அதை தயார் பண்ணி நாங்கள் சேர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம். அடுத்து அவருக்கென்று ஒரு தூபியை அமைப்பதற்கு எங்களது மாவட்டபுரத்தில் உள்ள தெருக்கரையோரமாக உள்ள காணி ஒன்றிலே இடம் பார்த்திருக்கின்றோம். விரைவில் அது நிறுவப்படும். இங்கு பேசியவர்கள் அவருக்குரிய பயோகிராஃபி ஒன்று செய்ய வேண்டும் என்ற ரவிசரி எல்லாரும் கேட்டிருந்தார்கள். அதை நாங்கள் ஏற்கனவே இறந்த அடுத்த நாளே துவங்கிவிட்டோம். அவருடைய முழு விவரங்களும் எங்களிடம் இருக்கின்றது. உங்களுடைய நோக்குகளுக்கு நாங்கள் கண்டிப்பாக அதை செய்வோம். அடுத்த ஜனவரி கடைசியிலே அவருடைய சிறை திறப்பு விழா மாவட்டபுரத்தில் நடைபெறும். அந்த நேரம் நாங்கள் அந்த புத்தகத்தையும் வெளியிடுவேன். இந்த ஐரோப்பிய நாடுகளிலும் அவருடைய அந்த புத்தகம் இங்கேயும் நான் கையளிப்பேன் என்ற உறுதிமொழியையும் இதில் சொல்லக்கூடிய இருக்கிறது. அவர் ஏன் இறந்தார் என்றதற்கு நிறைய முன்வைக்கலாம். நான் ஒரு காலமும் பேட்டிகள் கொடுப்பதில்லை. ஆனால் இலங்கையில் என்னை வந்து சுற்றி வளைத்த பத்திரிகையாளர்கள் பிடித்து என்னை கேட்டதிலே சரியான தரவுகளோடு வாழ்ந்த காலங்களில் அவர்கள் அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அதிலே கூறியிருந்தேன். அவருக்கு இறந்த இறப்புக்கு காரணமானவர்களையும் சாடி நிறைய பேசியிருந்தேன். அண்ணாவை பொறுத்தளவிலே அவர் 18 வயதிலிருந்தே அவர் அரசியலுக்குள் நுழைந்து விட்டார். சிங்கள குடியேற்றம் திருகோணாமலையிலே ஏற்பட்ட காலத்திலே அவர் இளைஞனாக இருந்த காலத்தில் இளைஞர்களை ஏற்றி சென்று திருகோணாமலையிலே காடுகளுக்குள்ளே கூடாரங்களை அழைத்து இந்த சிங்கள மக்களை துரத்துவதில் அந்த நேரமே ஒரு பதிவை அவர் செய்திருந்தார். அது வரலாற்றிலே பதியப்பட்டிருக்கின்றது. அது எங்களுடைய ஜியோகிராஃபி இதிலே கண்டிப்பாக அதுவும் வரும். எத்தனையாம் தேதி, எத்தனையாம் ஆண்டு, இதுகளெல்லாம் நாங்கள் வரைந்திருக்கின்றோம். அடுத்து இன்றைக்கு இருக்கின்ற தலைமைகள் என்று சொல்லுகின்றவர்கள் இந்திய எனது நண்பர்கள்
தீவிரமாக பேசியிருந்தார்கள். அது ஒரு நியாயமானது தான். அண்ணாவின் வரலாறு பெரிய வரலாறு தான். 72ஆம் ஆண்டு அவர் கைது செய்யப்பட்டு 6 மாதத்தின் பின் நானும் கைது செய்யப்பட்டேன். அவர் ஒரு மிதவாதி, நான் ஒரு தீவிரவாதி. அதுதான் 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம். ஆயுத போராட்டங்கள் சரி, சத்தியாகிரக போராட்டங்கள் சரி, எல்லாத்திலேயும் எங்களுடைய குடும்பம் நிறைய பங்கு பெற்று இருக்கிறது. எங்களது பாடசாலையிலே வீமன்காமம் ஆங்கில மகாவித்தியாலயத்திலே நாங்கள் படித்திருந்த காலத்திலே இருந்த அரசரட்னம் மாஸ்டர் என்றவர், அவர் மிக தீவிரவாதி. சத்தியாகிரக போராட்டத்திலே பள்ளிக்கூடத்திலிருந்து வெளிக்கிட்டு போய் திரும்பி வந்து இரத்த காயங்களோடு வந்து இருந்ததை அண்ணா பார்த்து அவரோடு அந்த அந்த துயரத்தையும் அவர் பகிர்ந்து கொண்டு அடுத்த நாள் சத்தியாகிரக போராட்டத்துக்கு அண்ணாரும் சேர்ந்து போனார். அப்போது அண்ணாருக்கு இப்போ 20 வயது கூட ஆகவில்லை. இதுவரை எல்லாம் அறிந்த தலைவர்கள் என்று சொன்னால் தந்தை செல்வா, அண்ணன் அமிர்தலிங்கம் போன்ற, வன்னியசிங்கம் போன்ற தலைவர்கள். அண்ணா ஒரு திறமைசாலி, ஒரு போராளி. அவர் ஒரு துணிந்த மனிதன் என்ற அடிப்படையில் அவரை கட்டிக்குள் ஈர்த்து அவரை இவர்களுடன் சேர்த்து பயணித்த இது. நானும் சிறுவனாக இருந்த காலத்தில் அண்ணாவுக்கும் எனக்கும் 9 வயது வித்தியாசம். ஆனால் நான் சிறுவன். ஆனால் அரசியல் போராட்டம் என்று வரும்போது அண்ணரோடு சேர்ந்துதான் நானும் போராடினேன், தீவிரவாதமாக போராடினேன். நான் நீண்ட காலம் நாங்களும் சிறையில் ஆட்டோம். அன்று அந்த சிறைகள் பல பயங்கரமான சிறைகள் என்று இருக்கிற சிறைகள். அன்றைக்கு எந்த வசதிகளும் இல்லை. அண்ணாவுக்கு கூட நகங்களிலே ஊசிகளால் ஏற்றிய பஸ்தியாம்பிள்ளை என்ற சிஐடி இன்ஸ்பெக்டர், அவர் என்னை அப்படி அதே மாதிரி நடத்தி கொண்டது யாழ்ப்பாணத்திலே. அண்ணா வெறிக்கடையில் இருந்தார், நான் கிங் ஹவுஸிலே இருந்தேன். பிறகு யாழ்ப்பாண சிறைச்சாலையில் நான் மாற்றப்பட்டேன். அப்போது காசி ஆனந்தன், வன்னி ஆனந்தன் போன்றவர்கள் எல்லாரையும் விட அண்ணதான் தீவிரமான ஒரு இளைஞன். அவர்தான் இந்த இளைஞர் அணிகளை உருவாக்கிய ஒரு இளைஞன் என்ற காரணத்தினால் கூடுதலாக தாக்கப்பட்டது அண்ணாவைத்தான். எலக்ட்ரிக்கல் லேம்புகளால் கூட பிடித்து அவ்வளவு சித்திரவதைகளுக்கு ஏற்பட்ட நேரத்திலும் அண்ணா அந்த வஸ்தியாம்பிள்ளை என்ற சிஐடி இன்ஸ்பெக்டருடைய மேசையிலே வாழ்க தமிழீழம் என்று எழுதி அந்த இதிலே எழுதின ஊசியால் எழுதினதால் திரும்பவும் தாக்கப்பட்டு சரியான காயங்களுக்குள்பட்டதாகவும் நான் அறிந்தேன். அப்படிப்பட்ட ஒரு வேதனையான இது இன்றைக்கு ஈழப் போராட்டத்திலே நிலத்தை மீட்பதற்கு புறப்பட்ட எங்களுடைய இளைஞர்கள், போராளிகள், அவர்களும் இதே போன்று எல்லாம் பாதிக்கப்பட்டு இப்படியெல்லாம் எத்தனையோ சாதனைகள், வேதனைகளை கண்ட இளைஞர்கள் இவ்வளவு செய்தும் இன்றைக்கு தமிழினம் எதிர்பார்த்த ஒரு விடுதலை கிடைக்கவில்லை என்றது நான் மனவேதனையோடு இதில் தெரிவிக்கின்றேன். இனி எப்படி இந்த போராட்டம் இழப்போகின்றது, எப்படி இப்போ உள்ள துரோகிகளை வெளியிலே துரத்துவது என்ற ஒரு சவாலமிக்க ஒரு நிலைமையாக இருக்கின்ற போது இந்த மக்கள் வெளியே புலம்பெயர்ந்திருந்து இருக்கிற மக்கள் சரி, ஈழத்திலே இருக்கின்ற மக்கள் சரி, இதுக்கு ஒரு சரியான விடையை காண்பதான ஒற்றுமை என்ற ஒரு பதம்தான் உள்ளது. இதிலே எல்லா நாடுகளிலேயும் உள்ள மக்கள் ஒரு ஒற்றுமையாக ஒரு எங்கள் நாட்டிலே ஒரு தீர்வு காணப்பட வேண்டுமாயிருந்தால் மொழி, பண்பாடு, கலாச்சாரங்களை பேணவும். எங்களுடைய நிலங்கள் பறிபோய்க் கொண்டிருக்கின்றது. இனவாதிகள் வந்து யாழ்ப்பாணத்துக்குள் நுழைந்து விட்டார்கள். இது மனவேதனை. நாங்கள் எல்லாம் அன்று ஏன் இப்படி போரிட்டோம்? இயக்கங்கள் அடிபட்டு ஒருதனை துரோகி என்று சுட்டுத்தள்ளி எங்களாலேயே நாங்கள் அழிந்து விட்டோம். இதுவரை எல்லாம் நீங்கள் மனதில் கொண்டு எல்லோரும் ஒன்றிணைந்து எங்கள் நாட்டுக்கான அடுத்த பாதையை சரியாக வடிவமைத்து நடத்த வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே பணிவாக வேண்டிக் கொண்டு இவ்வளவு தூரம் வந்திருந்து இந்த நிகழ்வஞ்சலியை பங்கு பெற்றதற்கு எனது குடும்ப சார்பாகவும் எனது சகோதரர் மாவையண்ணா சார்பாகவும் அவர் குடும்ப சார்பாகவும் உங்கள் எல்லோருக்கும் நன்றியையும் தெரிவித்து எனது இந்த இதை முடித்துக் கொள்கின்றேன். வணக்கம். மிகவும் சுருக்கமாக அவருடைய
வாழ்க்கையை தான் இருந்து கண்ட நிகழ்வுகளையும் போராட்டத்தில் இந்த நிலையில் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் எங்கெங்கு கூறினாரோ அவற்றையெல்லாம் இங்கு விவரிக்க இந்த சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. ஆயினும் அவருடைய எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்பாடுகள் அவர் வாழ்க்கை வரலாற்றில் இடம்பெறக்கூடியதாக அமையும். அந்த நிலைமைகளை கொண்டு இந்த நிகழ்வை நடாத்துவதற்கு இந்த ஒழுங்குகளை எல்லாம் ஆரம்பத்திலிருந்து செய்து கொண்டிருக்கின்ற எஸ்டிஎஸ் தொலைக்காட்சி நிறுவனர் தேவராஜா அவர்களுக்கும் இந்த நிகழ்வுக்கு மிக மிக முக்கியமாக கேட்ட நேரத்தில் எல்லாம் ஆதரவுகளை தந்த எல்லா அமைப்புகளுக்கும், இந்த நிகழ்வுக்கு ஆதரவுகள் தந்து இங்கு வந்து நினைவு உரைகளை வழங்கிய நண்பர்கள் குலாம் யாவருக்கும், இந்த இடத்திற்கு தனது வேலை பழுவையெல்லாம் விட்டு இங்கு வந்திருக்கின்ற சகோதரர்களே, இந்த நிகழ்வில் கருத்துரை நீங்கள் கூறிய கருத்துக்களை எல்லாம் கேட்டிருக்கின்றோம். அவற்றை செயல்படுத்துவதற்கான நடைமுறைகளை திரு தங்கராஜாண்ணர் அவர்கள் செய்து கொள்ளுவார் என்பதை அவர் இங்கு கூறியிருக்கின்றார். புத்தக வெளியீட்டையும் இங்கே செய்யக்கூடியதாக இருக்கும். ஆகவே இப்படியான நிகழ்வுகளை செய்வதற்கு ஆண்டு ஆண்டு தோறும் நாங்கள் அழுது புரண்டாலும் ஆண்டவர் மீண்டு வருவாரோ என்பதற்கு இணங்க அதை நாங்கள் ஆள வேண்டாம் என்று சொல்லி நிப்பாட்டினாலும் இப்படியான நினைவுரைகளில் நாங்கள் பங்கு பெற்ற வேண்டும், எங்கள் எண்ணங்களை சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் இங்கு வர வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். இதை இளையோர்களுக்கு கொண்டு போக வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். இந்த செய்திகளை தெரிவிக்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். அந்த நோக்கத்தில் தமிழர்களின் தாயக விடுதலைக்காக செயல்பட்டவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் இங்கு செயல் காட்டி அவர்களுடைய பதிவுகளும் பதிவு செய்தல் வேண்டும் என்ற நிலைமையில் நாங்கள் இப்படியான நிகழ்வுகளை தொடர்ந்து செய்து கொண்டு வருகின்றோம். அந்த செயல்பாடுகளுக்கு நீங்கள் எல்லோரும் ஆக்கமும் ஊக்கமும் தர வேண்டும், எல்லோரும் வர வேண்டும். இங்கு இருப்பவர்கள் இந்த செய்திகளை எல்லாம் கொண்டு போய் நண்பர்களுக்கு எல்லாம் நீங்கள் தெரிவித்தல் வேண்டும். இந்த செய்திகளை கூறி அவர்கள் எல்லாம் வர வேண்டும் என்ற நிலைமையில் நாங்கள் இன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இப்போது திரு எஸ்டிஎஸ் தொலைக்காட்சி அவர்கள் பலருடன் சேர்ந்து இந்த நிகழ்வுக்கான முன்னெடுப்புகளை செய்தவர், பலருடன் தொடர்பு கொண்டு இந்த செயல்பாடுகளை செய்வதற்கு அவர்களுடைய அனுசரணையை பெற்றவர். அவர் எல்லோருக்கும் நன்றியை கூறி இந்த நிகழ்வை இனிமையாக நிறைவு செய்வார். அவருடைய ஆத்மா சாந்தி வேண்டி அவருடைய குடும்பம், அவருடைய சகோதரன், அவருடைய பிள்ளைகள் யாவருக்கும் உங்கள் சார்பாக, எமது அமைப்புகள் சார்பாக நாங்கள் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவிப்பதோடு அவருடைய ஆத்மா சாந்தி வேண்டி பிரார்த்தித்து நிறைவு செய்வோம். நிறைவு பகுதியில் வந்து இருக்கின்றோம். நிறைவு பகுதியில் இங்கே தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு விடயம் இருக்கின்றது. இது தனியே எஸ்டிஎஸ் தொலைக்காட்சி அல்ல, முழுமையாக இந்த இணைதல் என்றது பலம் தரும். இந்த பகுதியில் நாங்கள் கூடுதலாக இந்த இதில் இணைந்திருக்கின்ற அனைவரும் இந்த ஊடகங்களும் சரி அல்லது அமைப்புகளும் சரி இணைந்திருப்பதன் நோக்கம் வந்து நாங்கள் இணைந்து பயணிப்பதன் மூலம் பல விடயங்களை முன்னெடுக்க முடியும். அந்த வகையிலே இது வந்து இன்று இந்த மாவையண்ணனின் இந்த நினைவு நிகழ்வு போல் பல நிகழ்வுகளை நாங்கள் முன்னெடுப்பதற்கும் பல விடயங்களை முன்னெடுப்பதற்கும் முக்கிய இடமாகவும், அது மட்டுமல்லாமல் இந்த மண்டபத்தை நாங்கள் கேட்டவுடன் திரு குமார் அவர்கள் நிச்சயமாக நான் தருகின்றேன் என்று சொல்லி அவருடைய பகுதியால் அவர் தந்த ஒத்துழைப்புக்கும் இந்த விடயங்களை நாங்கள் செய்வதற்கு இணைந்திருந்த அனைவரும் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் அவர் இவர் அந்த அமைப்பு இந்த அமைப்பு என்று இல்லாமலுக்கு நாங்கள் இணைந்திருப்பது மிகப்பெரிய பலம். எங்களுடைய அரசியல் மேதைகளாக இருக்கலாம் அல்லது தனிப்பட்டவர்களாக இருக்கலாம். நாங்கள் நினைவு கூற வேண்டிய காலங்களில் நினைவு கூற வேண்டும். அதற்கான விடயங்களை முன்னெடுப்பதற்கு இது ஒரு முன்னெடுப்பாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு அண்ணன் மாவை அண்ணனுக்கும் சேர்த்து
நமது தாயக மண்ணின் மீட்புக்காக இன்னுயிர்களை ஈந்தவர்களுக்கும் மக்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் என்று அனைவருக்குமான இன்றைய நிகழ்வில் முக்கியமாக மாவை அண்ணன் இந்த நிகழ்வோடு அவர்களுக்கும் நாங்கள் நினைவு வணக்கத்தை நினைவில் நிறுத்தி கொண்டு இன்றைய இந்த அண்ணன் மாவை அண்ணனின் நினைவஞ்சலியை நிறைவாக்கிக் கொள்ளும் நேரமாக இது இருக்கின்றது. நன்றி. தமிழரின் புகழ் வாழ்க. இணைத்து நிற்போம் மாவை அண்ணனின் நினைவோடு. நன்றி.